நிறைய நண்பர்களுக்கு இன்னமும் அந்த வெல்டிங்கை பத்தி ஒரு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதை இந்த வீடியோல பார்ப்போம். இந்த பைப்ல பாத்தீங்கன்னா நெருக்கியும் வச்சிருக்கேன், அதே சமயத்துல கிட்ட விலக்கி வச்சிருக்கேன். இந்த வெல்டிங் எப்படி அடிக்கிறது? இந்த வெல்டிங் அடிக்கிறது கொஞ்சம் ஈஸி உங்களுக்கு. அதாவது மெட்டலை ஏத்திட்டே வந்துடலாம், ஈஸியா வெல்ட் ஆயிடும். ஆனா இந்த கேப்ல இதுதான் பெரும்பாலுமா வெல்டிங் பிகினருக்கு இருக்க டவுட். இதை எப்படி நம்ம அடிக்கிறன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய நண்பர்கள் இதே மாதிரி கேப் உள்ள பைப்பை வெல்ட் அடிக்கக்குள்ள இதே மாதிரி ஒரு சின்ன வெல்டிங் ராட் யூஸ் பண்ணிட்டு போட்ட வெல்டிங் ராட் எடுத்து இந்த கேப்ல வச்சு அடிச்சு ஃபில் பண்ணிட்டு வரீங்க. அது வந்து ஒரு வெல்டிங் ஃபினிஷிங் இருக்காது. நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா வெல்டிங்க்கு இந்த வீடியோ மூலமா ஒரு அருமையா வெல்டிங் அடிக்கிறதுக்கு நீங்க ஈஸியா கத்துக்க முடியும். ஒரு சின்ன டிப்ஸை பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு சின்ன கத்துக்கிறதுக்கான ஒரு ஜாப், அதாவது இந்த பைப் ஜாயிண்ட் தான் எடுத்திருக்கேன். இதுல பேசிக்கா எப்படி நீங்க வெல்டிங் அடிச்சு கத்துக்கலான்றத இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறீங்க. இந்த பைப்ல பாத்தீங்கன்னா நெருக்கியும் வச்சிருக்கேன், அதே சமயத்துல கிட்ட விலக்கி வச்சிருக்கேன். இந்த வெல்டிங் எப்படி அடிக்கிறது? இந்த வெல்டிங் அடிக்கிறது கொஞ்சம் ஈஸி உங்களுக்கு. அதாவது மெட்டலை ஏத்திட்டே வந்துடலாம், ஈஸியா வெல்ட் ஆயிடும். ஆனா இந்த கேப்ல வச்சுட்டு நீங்க வெல்ட் அடிக்கக்குள்ள ஓட்ட விடும் கண்டிப்பா. இதுதான் பெரும்பாலுமா வெல்டிங் பிகினருக்கு இருக்க டவுட். இதை எப்படி நம்ம அடிக்கிறன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம வீடியோ முதல் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. நண்பர்கள் டவுட் என்ன வருதுன்னா, இதே மாதிரி பைப்பை நம்ம ஜாயின் பண்ணல வி எடுத்து அடிக்கணும்னு நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க. இதே மாதிரி ஜாப்லனா நம்ம வி எடுத்து அடிக்கணும்னு தேவையில்லைங்க. அதுக்குன்னு நிறைய ஜாப் இருக்கு, அதை பத்தி ஒரு வீடியோ கண்டிப்பா பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி ஜாப்ல வந்து நம்ம வந்து வெல்டிங் ஒரு ரன் ஏத்தினாலே போதும், ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ இந்த ஜாப்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பைப்பையும் அட்டன் டயத்துல வந்து நெருக்கி வச்சிருக்கோம், ஒரு சைடு விலக்கி வச்சிருக்கோம். இதுல வந்து இப்போ நெருக்கி வச்சிருக்க சைடுல வந்து வெல்டிங் ஃபில் பண்ண போறோம். எப்படி இருக்குன்றதை வந்து பாருங்க. இதுல எப்படி பேசிக்கா வெல்டிங் அடிக்கணுன்றதை இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். இதுல வந்து டாட் மெத்தட்ல, அதாவது ஒரு டேக்கா மெத்தட்னு சொல்றோம் பாத்தீங்களா, டேக்கா வைக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த டேக்கா மேல டேக்காவா கண்டினியூ பண்ணி சரக்கை ஏற்றிட்டு வந்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு வெல்டிங் கிடைக்கும். அது இந்த வீடியோல பாருங்க. இப்ப என்னைக்குமே ராடோட எட்ஜை க்ளீன் பண்ணிக்க, ஜாப்ல க்ளீன் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் இடத்துல இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணிட்டு வெல்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வந்து டாட் மெத்தட்ல நம்ம வெல்ட் அடிச்சு பழக போறோம். இப்போ நான் வெல்டிங் அடிச்ச பொசிஷனை பார்த்துருப்பீங்க. ஒரு கண்டினியூவா எடுத்துக்க மாட்டேன், டாட் மெத்தட்ல ஒரு டேக்கா மெத்தட்ல வச்சு எடுத்திருப்பேன். இது எதுக்காகனா கண்டினியூவா வெல்ட் அடிக்கக்குள்ள பைப் வந்து கண்டிப்பா ஓட்ட விழுந்துரும். மேல உள்ள ஸ்லாக தட்டுறேன், ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ இந்த அவுட்புட்டை பாத்தீங்களா வெல்டிங்கு, இந்த அவுட்புட்ல எப்படின்னா கண்டினியூவா இருக்கும். அந்த வெல்டிங் பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு கண்டினியூவா அடிச்ச மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு டேக் மெத்தட்ல நம்ம ஃபில் பண்ணிருக்கோம் அந்த வெல்டிங்கை. இப்போ வந்து ரெண்டாவது மெத்தட். இப்போ வெல்டிங் பிகினருக்கு ஒரு சின்ன டவுட் கிளியர் ஆயிருக்கும். இப்போ நான் வந்து இன்னொரு மேக்ஸிமம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஆர்ம்ஸ் ஃபுல்லா தான் வச்சிருக்கேன். 200 ஆர்ம்ஸ் மிஷின்ல 200 ஆர்ம்ஸையும் வச்சிருக்கேன். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆர்ம்ஸ் கம்மியா வைக்கக்குள்ள என்ன ஆகும்னா, பிகினரா இருக்கக்குள்ள இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஆர்ம்ஸ் கம்மியா வச்சு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஜாப்ல வந்து வெல்டிங் வந்து ஒரு ஃபில் ஆகாது கரெக்டா. ஒரு பொக்கையும் பிரச்சனமா இருக்கும். மெட்டீரியல் திக்னஸை பாத்துங்க. முதல்ல மெட்டீரியல் திக்னஸை பார்த்துட்டு ஆர்ம்ஸ் கூட வச்சு ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த டேக்கா மெத்தட்ல உள்ள ஒரு பேசிக்கான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இந்த கேப் அதிகமாக வச்சிருக்க பாத்தீங்களா, அதை எப்படி ஃபில் பண்றதுன்றதை இப்போ இந்த வீடியோல பார்ப்போம். இங்க கொஞ்சம் வாங்கலாம். இப்போ வந்து இந்த பைப்ல வந்து கேப் வச்சிருக்கேன், இதை எப்படி ஃபில் பண்றதை பார்ப்போம். நிறைய நண்பர்கள் இதே மாதிரி கேப் உள்ள பைப்பை வெல்ட் அடிக்கக்குள்ள இதே மாதிரி ஒரு சின்ன வெல்டிங் ராட் யூஸ் பண்ணிட்டு போட்ட வெல்டிங் ராட் எடுத்து இந்த கேப்ல வச்சு அடிச்சு ஃபில் பண்ணிட்டு வரீங்க. அது வந்து ஒரு வெல்டிங் ஃபினிஷிங் இருக்காது. இப்போ நான் சொல்ற மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. இப்போ ரெண்டு பைப்பு திக்னஸா இருக்கு பாத்தீங்களா, இந்த பைப்ல இருந்தும் நீங்க வெல்டிங் சரக்கு எடுக்கணும், இந்த பைப்ல இருந்து சரக்கு எடுக்கணும். அப்படியே எடுத்து ஒரு ஜாயிண்ட் ரன் மாதிரி எடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டான வெல்டிங் இருக்கும். எப்படி அடிக்கிறத பாருங்க. மேக்ஸிமம் பிகினரா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணா கிளாஸ் வெல்டிங் ஹெல்மெட் தேவை. இது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப்பை வந்து நீங்க கண்டினியூவா பார்க்கலாம், வெல்டிங் அடிக்க டார்க்கா மாறும். இதை மேக்ஸிமம் தெரிஞ்சுங்க. சேஃப்டி ரொம்ப ஹைலைட் இந்த ஹெல்மெட்ல. தேவைப்பட்டுச்சுன்னா ப்ராடக்ட் லிங்க் இருக்கு, கீழே வாங்கிக்கங்க. இப்போ இந்த மெத்தட் எப்படி அடிக்கிறன்றதை மட்டும் பாருங்க. இதுவும் டேக்கா மெத்தட் தான், ஆனால் ரெண்டு மெட்டீரியல் எடுப்பேன். இப்போ நான் இந்த வெல்டிங் அடிக்கிறேன் பாத்தீங்களா, இது வந்து கொஞ்சம் பொறுமையா டைம் எடுக்குமே தவிர ஆனா பர்ஃபெக்டான அவுட்புட் கிடைக்கும் உங்களுக்கு. கேப், அதாவது நம்ம எந்த அளவுக்கு கேப் வச்சிருந்தோம்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் வச்சு இந்த பைப்பை ஃபில் பண்ணிருக்கோம். எப்படி அவுட்புட் இருக்குன்னு பாருங்க. இப்போ எந்த அளவு அவுட்புட் இருக்கு பாத்தீங்களா, அப்படியே இது மேல ஒரு 2 எடுத்தா இந்த வெல்டிங் கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ அதையும் பாத்துருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கேப் அதிகமா வச்சிருந்தேன் பாத்தீங்களா, அந்த கேப் அதிகமா வச்சு எப்படி வெல்டிங் ஃபில் பண்ணிருக்கேன்னு நீங்களே பாருங்க. எந்த அளவு இந்த மேல 2 எடுத்தோன்னே அந்த அவுட்புட்டை பாருங்க. அதே கேப் நான் வந்து நெருக்கி வச்சிருந்தேன் பாத்தீங்களா, அதோட அவுட்புட்டையும் பாருங்க. அப்படியே ஒரு சேமா தான் இருக்கும். இருக்கு பாத்தீங்களா, இது தனியா இருக்கு பாருங்க. இந்த அவுட்புட்டும் சரி, இந்த அவுட்புட்டும் சரி, கேப் வச்சு அதிகமா வச்ச அவுட்புட்டும் சரி, வெல்டிங் நார்மலா தான் இருக்கும் பார்க்க. ஒரு சின்ன வெல்டிங் பிகினருக்கு இந்த டவுட் நிறைய பேர் இருக்கு, கேப் அதிகமா வச்சு எப்படி வெல்ட் அடிக்கிறது.
அதாவது 2 மெட்டல்லையும் நீங்க வந்து அந்த வெல்டிங்கான சரக்கு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து 2 மெட்டலையும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அது பார்க்க ஃபிளாட்டா தான் இருக்கும். நீங்க ஜாயின் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த வெல்டிங் வந்து ஃபிளாட்டா இருக்கும் பைப்போட மட்டத்துக்கு. அது மேல ஒரு ரன் ஏத்தீங்கன்னா அந்த வெல்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயின்றது தெரிஞ்சுக்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. மேலும் ஒரு வீடியோல சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா வீடியோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வீடியோ பிரமாதமா பண்ணிடுவோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.